ஷாரோன் தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை. எல்லாம் வல்ல கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு நம்முடைய குடியிருப்பு. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய வேத வார்த்தை பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நம் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில் நாம் குடியிருக்கிறோம். கடவுளோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை விண்ணுலகத்தில் இருக்கிறது. அதுவே நம்முடைய நிலையான குடியிருப்பு. இதை அடைவதற்கான இலக்கை நோக்கி நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு திரும்ப வரும்போது நம்மை அவருடன் அழைத்து சென்று அந்த விண்ணுலக குடியிருப்பில் நிலைநிறுத்துவார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உடலை அவருடைய மகிமையான சாயலாக உருமாற்றம் செய்து அவரோடு அழைத்து செல்வார். என் தந்தையினுடைய குடியிருப்பில் உங்களுக்காக ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். நான் திரும்ப வந்து உங்களை அங்கே அழைத்து செல்வேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நீங்கள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், வேதனைகள், கண்ணீர், கவலைகள், பயம் எல்லாவற்றையும் குறித்து சோர்ந்து போக வேண்டாம். இந்த உலக வாழ்க்கையோடு அவைகள் முடிந்து போய்விடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக விரைவில் இவ்வுலகத்திற்கு திரும்ப வருவார். அவர் உங்களை அழைத்து சென்று ஆறுதல் படுத்தி எப்பொழுதும் மகிழ்வான விண்ணுலக குடியிருப்பில் சேர்த்து விடுவார். இயேசுவே வழி. விண்ணுலக குடியிருப்பிற்கு செல்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வழியாக இருக்கின்றார். யோவான் 14:6-7 வசனங்கள் இப்படி சொல்கிறது. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். என் தந்தையாகிய கடவுளும் நானும் ஒன்றாயிருக்கிறோம். தந்தையாகிய கடவுளை அடைவதற்கு என்னை விட்டால் உங்களுக்கு வேறு வழியே இல்லை. என்னை நீங்கள் கண்டு கொண்டால் என் தந்தையாகிய கடவுளையும் கண்டு கொள்ளலாம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். தந்தையாகிய கடவுளை அடைவதற்கு நானே வழியாகவும் உண்மையாகவும் வாழ்வு கொடுப்பவருமாக இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். யாரெல்லாம் கிறிஸ்துவை நம்பி அண்டிக் கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகள் தந்தையாகிய கடவுளோடு சேர்ந்து வாழ்கின்ற நல்ல வாய்ப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். உலக மக்கள் மீது அன்பு கொண்டபடியினால் மக்களை மீட்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மண்ணுலகிற்கு வந்தார். அவருடைய அன்பு மிகப்பெரியது. எனக்கன்பானவர்களே, விண்ணுலக வாழ்வை பெறுவதற்காக உலக மக்கள் பல வழிகளிலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒரே வழி என்று தூய வேத வார்த்தை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. நீங்கள் விண்ணுலக பரிசை பெற்றுக் கொள்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்லுங்கள். அவருடைய பிள்ளைகளாய் அவருக்குள் அடங்கி வாழுங்கள். அப்போது அவர் உங்களுக்கு எல்லா விதமான வாழ்வின் பயன்களையும் கொடுத்து அருள் புரிவார். 1 தீமோத்தேயு 2:5 மற்றும் 6 வசனங்கள் இப்படி சொல்கிறது. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. தந்தையாய கடவுளை விட்டு பிரிந்து வந்த மக்களை அவரோடு இணைப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நம்மை போன்ற மனிதராக பிறந்தார். தந்தையாய கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே அவர் நடுவராக செயல்படுகின்றார். தம்முடைய தூய திரு ரத்தத்தை சிலுவையிலே விலையாக செலுத்தினபடியினால் அவர் மக்களை மீட்டு தந்தையாய கடவுளோடு இணைக்கின்றார். உலக மக்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கின்ற அதிகாரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றிருக்கிறார். விண்ணுலகில் நிலையான குடியிருப்பை பெறுவதற்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிப்பை பெற்றிருக்க வேண்டும். அதை கொடுப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. பாவ மன்னிப்பு பெறுவதற்காக அவரை நோக்கி வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் அன்போடு அணைத்துக் கொள்கின்றார். அவர்களை மன்னித்து மறுமலர்ச்சியான புதிய வாழ்க்கையை கொடுக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகம் நிலையற்றது. நிலையான விண்ணுலக குடியிருப்பை பெறுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி வாருங்கள். உங்களுடைய குற்றங்கள் குறைகளை அவரிடத்தில் சொல்லுங்கள். அவர் உங்கள் மீது கருணை காட்டி அணைத்துக் கொள்வார். திருவார்த்தையே மாற்றம். கடவுளுடைய திருவார்த்தைகள் நிலையான குடியிருப்பை பெறுவதற்கு வழிவகை செய்கின்றது. யோவான் 6:68-69 வசனங்கள் இப்படி சொல்கிறது. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே.
நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். வாழ்வு தரும் வார்த்தையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். பலர் அவருடைய போதனைகளை விரும்பாமல் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். விண்ணிலிருந்து வந்த கிறிஸ்துவை நம்பியவர்கள் அவருடைய திருவார்த்தைகளையும் நம்பினார்கள். கடவுளுடைய திருவார்த்தைகள் படிப்பவர்களையும் கேட்பவர்களையும் தற்பரிசோதனை செய்ய வைக்கின்றது. அவர்களுடைய இருதயத்தை உருவ குத்தி உணர்வடைய செய்கின்றது. வல்லமையான கடவுளுடைய திருவார்த்தைகள் கண்ணாடி போன்றது. உண்மையான உள்ளத்தின் அழுக்கை, பாவத்தை அது வெளியே காட்டுகின்றது. கடின உள்ளம் கொண்ட மக்களின் மனதை நொறுக்கி விடுகிறது. நாம் நடக்கின்ற பாதைக்கு வெளிச்சமாக இருந்து வழிகாட்டுகின்றது. எனக்கு அன்பானவர்களே, தூய திருவார்த்தைகளை படியுங்கள். கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுங்கள். அவருடைய கட்டளைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அப்போது கடவுளுடைய திரு அருள் உங்களை சூழ்ந்து கொள்ளும். கடவுளுடைய திருவார்த்தைகளே நமக்கு உணர்வு கொடுத்து வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களையும் வெற்றிகளையும் அடைவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொள்ளுங்கள். யோவான் 5:24 இப்படி சொல்கிறது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கடவுளுடைய திருவார்த்தைகள் நாம் நிலையான விண்ணுலக வாழ்வை பெற நம்மை நேர்மையான வழியிலே நடத்தி செல்லும். கடவுளுடைய திருவார்த்தைகளை கேட்டு கடவுளை நம்புபவர்கள் நிலையான குடியிருப்பை பெற்றுக் கொள்வார்கள். கடவுளுடைய வார்த்தையின்படி நடந்தால் நியாய தீர்ப்பு நாளிலே கடவுளின் தண்டனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். அதுபோலவே தந்தையாக கடவுளோடு சேர்ந்து வாழ்கின்ற நீடித்த வாழ்நாட்களை பெற்றுக் கொள்ளலாம். கடவுளுடைய திருவார்த்தையின்படி நடக்கின்ற பிள்ளைகளுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மகிழ்ச்சியும் அமைதியும் இளைப்பாறுதலும் கிடைக்கும். கடவுளுடைய திருவார்த்தைகளை படித்து மனதிலே பதித்துக் கொண்டு அதை சிந்தித்து அதன்படி வாழ வேண்டும் என்று தூய வேத வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருவார்த்தைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். உலகம் சாத்தானுடைய போதனைகளை கொடுப்பதற்கு முன்பாக கடவுளுடைய போதனையால் அவர்கள் உள்ளத்தை நிரப்புங்கள். குடும்பமாக தூய வேத வார்த்தைகளை படிப்பதிலும் வேண்டுதல் செய்வதிலும் நிலைத்திருங்கள். அப்பொழுது உங்கள் குடும்பம் இயேசுவின் குடும்பமாக ஒளி கொடுக்கும். சிலுவையே மீட்பு. சிலுவையின் மூலமாக கிடைக்கின்ற மீட்பு நிலையான குடியிருப்பை பெறுவதற்கு மிகவும் தேவையாயிருக்கின்றது. எபிரேயர் 9:14 இப்படி சொல்லுகிறது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. பழுதற்ற ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். பாவம் அறியாத அவர் நம்முடைய பாவங்களை அவர் மீது சுமந்து கொண்டு நமக்கு வரும் தண்டனையிலிருந்து நம்மை அவர் மீட்டு காத்து கொண்டார். கடவுளுக்கு கீழ்ப்படியாமை, கடவுள் மீது அவநம்பிக்கை, இவைகள் எல்லாம் சாவுக்கு நேராக அழைத்து செல்கின்ற செயல்பாடுகள். இப்படிப்பட்ட பாவ அழுக்குகளை கழுவி நம்மை மீட்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினார். கிறிஸ்துவின் சிலுவை மூலமே நாம் மீட்கப்பட்டு விண்ணுலக குடியிருப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நற்செயலை நமக்காக சிலுவையிலே வெற்றிகரமாக செய்து முடித்தார். எனக்கு அன்பானவர்களே, சிலுவை ஒரு புனித சின்னம். கிறிஸ்து நமக்காக என்ன செய்து முடித்தார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. கடவுளுக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிந்திருங்கள். கடவுளை முழுவதுமாக நம்புங்கள். அப்பொழுது நீங்கள் விண்ணுலக நிலையான குடியிருப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மூலமாக பெற்றுக்கொள்வீர்கள். ரத்தம் சிந்தி விலை கொடுத்து உங்களை மீட்டுக் கொண்ட ஆண்டவரிடத்தில் வாருங்கள். உங்கள் மீட்பை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 2:20 எப்படி சொல்கிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் படைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் படைத்திருக்கிறார். நான் இப்போது மாம்சத்தில் படைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே படைத்திருக்கிறேன். தூய பவுல் அடிகளார் அவர்கள் இப்படி சொன்னார், நான் கடவுளுக்காக வாழ்கிறேன். கடவுள் என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்புக் கொடுத்தார். கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்றார். கிறிஸ்துவின் பிள்ளைகள் தங்கள் உடலையும் அதன் இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று தூய வேத வார்த்தை சொல்லுகின்றது. இதன்படி கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவரோடு இணைந்து வாழ்கிறார்கள் என்று தூய வேத வார்த்தை சொல்லுகின்றது.
இப்படிப்பட்ட வாழ்க்கை நிலையான விண்ணுலக குடியிருப்பை பெற்றுக்கொள்ளும் தகுதியை உருவாக்கி தருகிறது என்று அறிகிறோம். இந்த உலக வாழ்க்கை என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற அன்பின் கிருபை. இதை பயன்படுத்திக் கொண்டு கடவுளுக்காக வாழ்ந்து சாட்சி பகர வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். சிலுவையை நோக்கி பார்த்து உலகத்தையும் அதன் இச்சைகளையும் துறந்துவிட்டு கிறிஸ்துவின் அடிச்சூடுகளை பின்பற்றி தூய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். உலகம் கொடுக்கின்ற சிற்றின்ப ஏக்கங்களை பின்னாக தள்ளிவிட்டு சிலுவை காட்டும் பாதையில் நடந்து கொள்ளுங்கள். இந்த உலக வாழ்க்கை முடிந்துவிடும். மறுவாழ்வில் தந்தையாய கடவுளோடு சேர்ந்து வாழ்கின்ற நிலையான குடியிருப்பை பெறுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது அவர் உங்கள் மீது கருணை கொண்டு உங்களை ஏற்றுக்கொள்வார். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, சிலுவையில் அறையுண்டேன் இனி நான் அல்ல இயேசுவே, சிலுவையில் அறையுண்டேன் இனி நான் அல்ல இயேசுவே, அவரின் மகிமையே எனது லட்சியமே, அவரின் மகிமையே எனது லட்சியமே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வேண்டுதல் செய்வோம். தந்தையாய கடவுளே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நிலையான குடியிருப்பை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பின் வழியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்க எங்களுக்கு அருள் புரியும். யாரெல்லாம் மண்ணுலக வாழ்வு நிலையானது என்று தங்களை ஏமாற்றிக் கொண்டு தவறான வழிகளே நடக்கின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை உடைய திருவார்த்தையின் மூலமாக திருப்பி கொண்டு வாரும். இவ்வுலகத்தை விட்டு உயிர் பிரியும் போது ஆண்டவருடைய கைகளிலே நாம் சேர்ந்து கொள்வோம். அவர் நமக்கு நிலையான குடியிருப்பை தருவார் என்ற நம்பிக்கையை உடைய பிள்ளைகளுக்கு தாரும். மரணத்தை குறித்து பயப்படுகின்ற பிள்ளைகளுக்கு உம்முடைய தூய ஆவியானவர் மூலமாக தைரியம் கொடுத்து பலப்படுத்தி மரண பயத்திலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்ளும். உலக வாழ்க்கைக்கு பின்பு இன்னொரு வாழ்க்கை இருக்கின்றதா, அதிலாவது எனக்கு நிம்மதி கிடைக்குமா என்று இயங்குகின்ற பிள்ளைகளுக்கு உம்முடைய திரு ஒளியை வீசி அருள் செய்து அன்பு செய்து அரவணைத்துக் கொள்ளும். உலக வாழ்க்கையிலே போராட்டங்களை சந்தித்துக் கொண்டு தாங்கக்கூடாத வேதனையில் இருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை கைவிடாமல் பாதுகாத்துக் கொள்ளும். தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணம் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீர் அவர்களுக்கு எப்போதும் கடவுளாக துணை நின்று எல்லா விதத்திலும் அவர்களை மீட்டு காக்க வல்லமையுள்ள கடவுள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு மறுவாழ்வு கொடுத்தருளும். எல்லாம் வல்ல உயிர் திரண்டு இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உடைய பாதம் பணிந்து தயவாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். தந்தையாய கடவுளே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நிலையான குடியிருப்பு காத்து கொண்டிருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அருளும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.